guys, welcome back to Dr. Orderflow. நம்ம சேனலில் Orderflow சம்மந்தமான கிரிப்டோ டூல்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி உங்கள் ட்ரேடிங் எட்ஜில் இன்கார்பரேட் பண்ணி உங்கள் ட்ரேடிங் கேமை எலிவேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வெலோ டேட்டான்ற ஒரு வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வெலோ டேட்டான்றது ஒரு பவர் ஹவுஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் அக்ரிகேட்டட் டேட்டா. நீங்கள் ட்ரேடராக இருந்தாலோ இல்லை சார்ட்ஸ் முன்னாடி செக் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங் வியூவில் நீங்கள் பைனான்ஸ் பிடிசி ஓப்பன் பண்ணிங்கன்னா வெறும் பைனான்ஸ் டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக அதில் இருக்கும். அதே மாதிரி பைபிட் பிடிசி பேர் செக் பண்ணணுன்னா நீங்கள் தனியாக அந்த டிக்கரை மாற்றி பிடிசி யூஎஸ்டிடி அதுக்கடுத்தது எக்ஸ்சேஞ்ச் பைபிட்னு சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பைபிட் டேட்டா கிடைக்கும். அதே மாதிரி பைபிட்டில் இருக்கும்போது வேறு எக்ஸ்சேஞ்ச் டேட்டாவும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் வெலோ. ஏன்னா இவங்க கொடுக்குறது அக்ரிகேட்டட் டேட்டா அக்ராஸ் மெனி எக்ஸ்சேஞ்சஸ். இந்த பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சிம்பிள் சைன்அப் முடித்தோடனே உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. இவங்கக்கிட்ட இருக்க ஆர்டர்ஃப்ளோ டூல்ஸை எப்படி நம்ம சார்ட்டில் செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சைன்அப் பண்ணி முடித்த உடனே இதுதான் உங்கள் ஹோம் பேஜாக இருக்கும். ஸோ சார்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இண்டிகேட்டர்ஸை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். மேலே டாப் ஆஃப் த சார்ட்டில் இண்டிகேட்டர்ஸ்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டில் அக்ரிகேட்டட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அக்ரிகேட்டட் ஸ்பாட் வால்யூம், அக்ரிகேட்டட் வால்யூம் அண்ட் அக்ரிகேட்டட் ஃபண்டிங், இந்த 4 மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணிப்போம். இந்த ஆர்டர் ஃப்ளோ இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக ட்ரேடிங் வியூவில் இருக்க இண்டிகேட்டர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஆர்எஸ்ஐ, மேக்டி, ஸோ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் எந்த ஒரு பெரிய டேட்டாவும் கொடுக்கல. ஸோ நம்ம லைட்டாக அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அது அப்படியே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஸ்பாட் வால்யூம் செட்டிங்ஸ் போயிட்டு இன்புட்ஸில் மெஷர் காயின்ஸ் அது இருக்கட்டும். வியூ கியூமுலேட்டிவ் டெல்டா கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா 4 மேஜர் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சஸும் கவர் ஆகிருக்கு. இதுதான் நான் சொன்னேன் இந்த அக்ரிகேட்டட் டேட்டான்றது. நீங்கள் தனியாக பைனான்ஸ் சார்ட் போக வேணாம், காயின்பேஸ் சார்ட்லாம் போக வேணாம், இல்லை அக்ரிகேட்டடாக புல் பண்ணி ஒரு சார்ட்டில் கொடுத்துரும். நீங்கள் இந்த இடத்துல பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸோ இல்லை பைபிட் ஃபியூச்சர்ஸோ எது வேணாலும் பார்க்கலாம். பட் இங்கே ஸ்பாட் டேட்டா கொடுக்கறது என்னவோ கியூமுலேட்டிவாக இந்த 4 எக்ஸ்சேஞ்சஸ் சேர்த்து தான் கொடுக்கும். இந்த வெப்சைட்டில் நம்ம பெர்பச்சுவல் ஃபியூச்சர்ஸ் டேட்டா எடுக்க போகிறோம். ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்சஸ் கவர் ஆகிடுச்சு. ஸோ வியூவில் போய்ட்டு நம்ம கியூமுலேட்டிவ் டெல்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபண்டிங் ரேட். இதில் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. வெறும் நான் இந்த வியூ மோடை ஏரியாவுக்கு மாற்றுறேன், அவ்வளோதான். கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சார்ட் ரெடி. இந்த லேபிள்ஸ் உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குன்னா மேலே டாகல் இண்டிகேட்டர் லேபிள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்விசிபிள் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் ஸ்பாட் வால்யூம். சொல்ல மறந்துட்டேன், ஸ்பாட் வால்யூம் ஒரு செப்பரேட் கலரும் பெர்பச்சுவலுக்கு ஒரு செப்பரேட் கலரும் வச்சுக்கோங்க. நான் ஸ்பாட்டுக்கு லைட் ப்ளூவும் பெர்பச்சுவல்ஸ்க்கு டார்க் ப்ளூவும் செட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் கொஞ்சம் மேஜர் செட்டிங்ஸ் நம்மளுக்கு தேவையானது. ஆர்டர் ஃப்ளோ உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டக்குன்னு பார்த்த உடனே ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இது கிளியர் ரிவர்சல் செட்டப். ஏன்னா இங்கே ப்ரைஸ் மேலே புஷ் பண்ணியிருக்கு ஹையர் ஹைக்கு. பட் பெர்ப் சிவிடி பார்த்திங்கன்னா பெருசாக புஷ் பண்ணலை. ஸோ இது ஆப்வியஸாக எக்ஸாஷன் தான். ஸோ ரிவர்சல் ஆகணும்னு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி கைஸ், இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் பார்த்தேன் இங்கே டாகுல் ஹீட் மேப்னு அவங்களோட எக்ஸ் ஹேண்டில் செக் பண்ணி பார்த்தா புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஃபீச்சர் மீதி பிளாட்ஃபார்ம்ஸில் பெய்டு. இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது என்னென்னா ரெஸ்டிங் லிக்விடிட்டி ஆர் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸை உங்களுக்கு காமிக்கும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இது வெறும் ஒரு குயிக் வீடியோ. இந்த சார்ட் எப்படி செட்டப் பண்ணுறதுன்ட்டு தான். நம்ம ஆட் பண்ண இண்டிகேட்டர்ஸோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் யூஸ் கேஸஸை அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.